அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் என்று கிறிஸ்தவ மத்தியிலே அதிகமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதை நாம் அதிகமாக கவனிக்கிறோம். அது இன்று நேற்றில் நீண்ட காலமாகவே அந்தி கிறிஸ்துனுடைய வருகை நடக்கப் போகிறது என்ற ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தில் அந்தி கிறிஸ்து தோன்றுவான், பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய விளைவுகள் ஏற்படும். அந்த மாதிரி நிறைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்னு எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு அந்தி கிறிஸ்துவை குறித்து தான் அதிகமாக கிறிஸ்தவர்கள் கவலைப்படுகிறார்கள். பல ஊழியக்காரர்களும் வரப்போகிற அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான், எங்கிருந்து வருவான், அவன் யாராக இருப்பான், அவன் என்னென்ன செய்வான் என்பது போல நிறைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் கவனிக்க மறக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்து வரப்போகிறத குறித்தே நாம் எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் இங்கே மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஒருவனாகவே நாம் எதிர்பார்த்து அது எந்த காலம் நடக்கப் போகிறதோ என்ற எண்ணத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இங்கே அந்தி கிறிஸ்து நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடு மிக அதிகமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. யோவான் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிற பொழுது 2ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலமாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு எல்லா தெய்வ மனிதர்களும் தாங்கள் வாழ்கின்ற காலத்தை தான் கடைசி காலம் என்று எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதிலிருந்து மறுபடி அவர் வரப்போகிற காலம் வரைக்கும் உள்ள காலம் கடைசி காலம். அதைத்தான் யோவான் அங்கே சொல்லுகிறார். இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, அப்போ அந்த காலத்திலே அந்தி கிறிஸ்து வரப்போகிறத குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இன்னும் 1 யோவான் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்தி கிறிஸ்து எதிர்காலத்தில் வருவான் என்று நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அங்கே அந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. யாருடைய ஆவி? அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. யோவானுடைய காலத்திலேயே அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி உலகத்தில் இருக்கிறதை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள் என்று நாம் நம்புகிற அந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடு இன்றைக்கு மிக தீவிரமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ அந்தி கிறிஸ்து என்பவன் வரப்போகிற ஒருவனாக பார்த்து வருவான் என்று சொல்லி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இங்கே அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் மிக தீவிரமடைந்ததை குறித்து போதுமான எச்சரிப்பு உணர்வு பெறாமல் இருக்கிறோம். பெரும்பாலும் நாம் அந்தி கிறிஸ்துவை குறித்து யோசிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய பிரதான வஞ்சக செயல்பாடு உலகத்தை சீர்குலைக்கும் என்று நாம் நம்புகிறோம். அந்தி கிறிஸ்து என்பவர் உலகத்தில் இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒன் வேர்ல்ட் லீடர், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்கிறோம். மொத்தத்துக்கு ஒரு தலைவன், மொத்தத்துக்கு ஒரு உலகம் அப்படிங்கிற ஆள்கள்லாம் வர்றோம். அதில் அந்தி கிறிஸ்து தலைவனாக இருப்பான். இதில் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய காரியம், அந்தி கிறிஸ்து என்பவன் உலகத்தினுடைய சூழல்களை மாற்றுவான் என்பது தான் நாம் அதிகமாக சிந்திக்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது அவன் சீர்குலைவை எங்கே ஏற்படுத்த வருகிறான்? ஆவிக்குரிய சூழல்களிலே, அதாவது realm of the spirituality, ஆவிக்குரிய ஒரு சூழல்களை தான் அதை ஏற்படுத்துகிறான். அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிற பொழுது யார் என்றால் அவன் ஒரு போலி கிறிஸ்து என்று அர்த்தம். அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக எல்லாரும் தெரியும்படியாக செயல்படுகிறவன் அல்ல. அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் போலியான ஒரு கிறிஸ்து. எனவே கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து செயல்படுகிற நடவடிக்கைகள். இப்போ நாம் அந்தி கிறிஸ்துன்னா எதிர்காலத்தில் அந்தி கிறிஸ்து வருவான், 666ங்கிற முத்திரை போட சொல்லுவான், விற்கவும் வாங்கவும் கொள்ளாத முடியாதபடிக்கு நாம் எல்லாருக்கும் ஒரு நிர்பந்தம் வரோம். இந்த மாதிரி நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். நிறைய புத்தகங்கள் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய செய்திகள் கேட்கிறோம். ஆனால் அந்தி கிறிஸ்து என்பவன் ஆவிக்குரிய காரியங்களோடு தொடர்புடையவன், சபைகளோடு தொடர்புடையவன். அவனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தை சீர்குலைப்பதல்ல, உலகத்தினுடைய நிலைமைகளை சீர்குலைப்பதல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சபையினுடைய நிலைமைகளை சீர்குலைப்பது. அவன் ஆவிக்குரிய உலகத்துக்குள் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே கிறிஸ்துவைப் போல தன்னை காண்பித்து அங்கே பலவிதமான வஞ்சகமான செயல்களை செய்வான்.
அதுதான் அந்தி கிறிஸ்துனுடைய பிரதானமான திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்தி கிறிஸ்துனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசியாவில் மட்டுமல்ல, அகில உலக நாடுகளுடைய சூழலை கவனித்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சபைகளுக்கு மத்தியில், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ இயக்கங்களுக்கு மத்தியில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறைந்து விட்டது, கிறிஸ்தவ போதனைகளுடைய தரம் குறைந்து விட்டது, கிறிஸ்தவத்தினுடைய உபதேசங்களுடைய தரம் குறைந்து விட்டது, கிறிஸ்தவ தலைவர்களின் தரம் குறைந்து விட்டது, கிறிஸ்தவ மக்களுடைய ஆவிக்குரிய தரம் குறைந்து விட்டது. குறைபாடு எல்லா இடத்துலையும் இருக்கத்தானே செய்யும், பைபிள் காலத்தில் இருக்கத்தானே செஞ்சுது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படிங்கிறது மாதிரி குறைபாடெல்லாம் இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைய நிலைமை அதுவல்ல. அகில உலக சூழல்களையும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்த சபைகளை நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது, வேதாகம ரீதியான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை இன்றைக்கு நாம் பார்ப்பது கடினமாக இருக்கிறது. சில நேரத்தில் சிலர் விரக்தியில் சொல்லுவாங்க, எங்கே உண்மையான சபை இருக்குது, எங்கே உண்மையான ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எங்கே உண்மையான கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விதமான சலிப்பில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்லுகின்ற சூழல்கள் எதனால் ஏற்படுகிறது என்றால், தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விரக்தினால் மட்டுமல்ல. இன்றைக்கு நாம் திரும்புகிற இடமெல்லாம் வஞ்சகமான செயலை தான் பார்க்க முடியாது. திருச்சபைகளை பார்க்கும் பொழுது வேதாகம ரீதியான அளவுகளில் இல்லை, ஏதோ கொஞ்சம் குறைந்தால் பரவாயில்ல, ஆனால் இவ்வளவு குறையக்கூடாது, சபையினுடைய தரம் இவ்வளவு குறையக்கூடாது. அதாவது டீ போட்டு கொடுக்குறாங்க, அதில் கொஞ்சம் சர்க்கரை குறைஞ்சிச்சு, இல்லை கொஞ்சம் டீ தூள் குறைஞ்சிச்சுன்னா அது குறைவு. ஏதோ டீ தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம், டிகாக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இப்போ அதிகமாக நல்லா இருந்திருக்கும், இல்லை சர்க்கரை சரியாக போடலை அப்படி சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு டீ சாப்பிட்றது நம்ம வரவில்லை, டீயில் சர்க்கரையே ஃபீல் பண்ண முடியலை. இருக்கிற சர்க்கரை, ஆனால் அதை ஃபீல் பண்ண முடியலைன்னா அளவுக்கு அதிகமான அளவு குறைந்து விட்டது. கிறிஸ்தவ போதனைகளின் தரம் அவ்வளவு குறைந்து விட்டது, கிறிஸ்தவ உபதேசங்களின் தரம், கிறிஸ்தவ சபைகளின் நிலைமை குறைந்து விட்டது. இதனுடைய யதார்த்தம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்தவனுடைய ஆளுகை இன்றைக்கு திருச்சபைகளில் வியாபித்திருக்கிறது. இன்றைக்கு எந்த ஒரு சபை ஸ்தாபனமும், எந்த ஒரு டினாமினேஷனும், எந்த ஒரு மிஷனரி ஸ்தாபனமும் முழுமையாக தேவ ஆவியின் ஆளுகைக்குள் இருக்கிறோம் என்று உரிமை பாராட்ட முடியாதபடிக்கு, உறுதியாக சொல்ல முடியாதபடிக்கு இன்றைக்கு நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கிறது. சபைகள் அளவிலும் சரி, ஊழிய அளவிலும் சரி, சுவிசேஷ அறிவிப்புகள் அளவிலும் சரி, மிஷனரி ஸ்தாபனங்கள் அளவிலும் சரி, எங்கு பார்த்தாலும் வேத அடிப்படையற்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. வேத உபதேசங்களுக்கு வித்தியாசமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆக இன்றைக்கு போதனைகளுடைய தரங்களையும் உபதேசங்களுடைய தரங்களையும் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரங்களை பார்க்கும் பொழுது ஒரு உண்மை தெரிகிறது. உலகம் எங்கிலும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நடைபெற்று கொண்டிருக்கு. அந்தி கிறிஸ்துவனுடைய பிரதானமான செயல்பாடு செக்குலர் வேர்ல்டில் அல்ல, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், ஆவிக்குரிய உலகத்தில். ஆக இன்றைக்கு இதை வைத்து கொண்டு தான் நாம் உலகத்தினுடைய முடிவு காலத்தில் வந்து விட்டோம் என்று அதிகமாக நம்புவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் திருச்சபைகளுடைய நிலைமைகள் மிக மோசமான நிலைமை அடைகிற பொழுது அதனுடைய முடிவு உலகத்தின் முடிவாகத்தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்வார், மனுஷகுமாரன் வருகிற பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ அந்த அளவிற்கு நிலைமைகள் மோசமாகிற ஒரு நிலைமையை குறித்து முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அதைத்தான் பார்க்கிறோம். திரும்புகிற இடமெல்லாம் ஒரு உண்மையான திருச்சபையை காண்பது கடினமாக இருக்கிறது, ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரனை காண்பது கடினமாக இருக்கிறது, ஒரு உண்மையான ஆவிக்குரிய விசுவாசத்தை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. அப்படின்னா இல்லையா? இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு கிலோ அரிசி வாங்கினோம், அந்த அரிசியில் ஒரு சில கற்கள் இருந்தது, கற்களை பொறுக்கி போட்டு விட்டு அரிசியை உபயோகப்படுத்தினோம். இன்றைக்கி நிலைமை எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு கிலோ அரிசி வாங்கினா அதில் 950 கிராமும் கற்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கற்களை பொறுக்கி போட்டு விட்டு அரிசியை உபயோகிக்க முடியாது. இப்போ அந்த கற்களுக்கு இடையில் இருக்கிற அரிசிகளைத்தான் நம்ம பொறுக்கி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு சில சபைகள் அப்படி, ஒரு சில சபைகள் சரியில்லைன்னு நிலைமை இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு சபை ஒரு சரியான தலைவரால் இயங்குகிறது. நூற்றுக்கணக்கான சபைகளுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு சபை நல்ல ஆவியை தேவாவியை பெற்ற தலைவர் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஏதோ ஒருவர் 2 பேர் கிறிஸ்துவனுடைய ஆவியால் நடக்கின்றார்கள். எனவே இங்கொன்று அங்கொன்று காணப்படுகிறது என்று
மேலோங்கி நிலையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நடைபெறுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள காரியத்தை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வெளிநாடுகளில் நடக்கிற ஊழியங்களாக இருந்தால் சரி, அமெரிக்காவிலோ, ஃப்ரான்ஸிலோ, ஜெர்மனியிலோ, ஆப்பிரிக்க நாடுகளிலோ நடைபெறுகிற ஊழியங்களை கவனித்து பாருங்கள். இந்தியாவில் நடைபெறுகிற ஊழியங்களை கவனித்து பாருங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் அடையாளத்தை பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் ஊழியக்காரங்களிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது போன்ற ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. எங்கும் அந்த வல்லமை என்பது ஊழியக்காரர்கள் தான் புறப்பட்டு வருகிறது. ஒரு புதிய அபிஷேகம் புறப்பட்டு வர காண்பிக்கப்படுகிறது. ஜனங்கள் விழுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துவனுடைய வல்லமை இவர்கள் சொல்லுகிற பொழுது தங்களிடத்தில் வருகிற மக்கள் விழ வைக்கப்படுகிறார்கள். அவர்களால் நிற்க முடியவில்லை. அவர்கள் உடலெல்லாம் உலுக்கப்படுகிறது. இந்த காட்சி தான் அமெரிக்காவிலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாலும் சரி, இல்லை என்று ஆப்பிரிக்க நாடுகளும் சரி, இந்தியாவிலும் சரி. இந்தியாவில் இன்றைக்கி பட்டி தொட்டியில் அந்த கலாச்சாரம் உருவாகிறது. எங்கே போனாலும் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிற காட்சியை காட்டுகிறார்கள். தங்களுக்கு முன்பாக ஜனங்கள் நிற்க முடியாதபடிக்கு ஒவ்வொரு இடத்துல ஆண்டோடைய கிரியை என்று காட்டுகிற பொழுது அந்த விழத்தள்ளுகிற, ஊதுகிற, அவர்களை பல விதங்களிலே அவர்களுடைய உடலை உலுக்க வைக்கிற, ஜெர்க்காக பண்ணுகிற, வைப்ரேட் பண்ணுகிற இது போன்ற காரியங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் பிரபலமான ஊழியக்காரர்களிருந்து சாதாரண ஊழியக்காரர்கள் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு உண்மை தெரிகிறது. ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு ஆவியின் செயல்பாடு ஒரு சில நாடுகளில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம கிறிஸ்தவம் என்று பார்ப்பது வேதாகமம் கூறுகிற கிறிஸ்தவமாக இல்லை. ஊழியங்கள் என்று பார்ப்பது வேதாகமம் கூறுகின்ற ஊழியங்களாக இல்லை. பேரளவிலான ஊழியங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. பேரளவிலான சபைகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. பேரளவிலான ஊழியர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள் நிறைய ஊழியர்கள் இருக்கிற அப்படின்னாலே அவர்கள் அநேகரை அந்த கிறிஸ்தவத்துக்கு நேராக கொண்டு வந்தாலும் அது உண்மையான கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வருகிற அனுபவமாக இருக்கவில்லை. உண்மையான கிறிஸ்தவத்துக்கு நேராக கொண்டு வருகிற அனுபவமாக இருக்கவில்லை. ஒரு போலி கிறிஸ்தவத்துக்குள்ளே, அது அந்தி கிறிஸ்துவன்னு சொல்லும், டூப்ளிகேட் கிரைஸ்ட், போலியான கிரைஸ்ட், ஃபால்ஸ் கிரைஸ்ட். ஒரு போலியான ஆன்மீகத்தை மக்கள் வருகிறார்கள். உண்மையான ஆன்மீக அனுபவங்களே இல்லாமல் போகிறார்கள். ஆராதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை விளைவு ஏற்படவில்லை. அப்போஸ்தலர்களுக்கு 1 சொன்னபடி சாட்சிகளாக வாழுகிற நிலைமை இல்லை. ஊழியர்களிடத்திலும் இன்றைக்கு சாட்சி வாழ்க்கையை பார்ப்பது அபூர்வமாகிவிட்டது. விசுவாசிகளிடத்திலும் சாட்சி வாழ்க்கையை பார்ப்பது அபூர்வமாகிவிட்டது. சபைகளுடைய நிலைமைகளை கவனித்து பார்க்கும் பொழுது, வேதத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஓரளவு குறைந்தால் பரவாயில்ல. 5% குறையலாம், 10% குறையலாம், 20% குறையலாம். ஆனால் இன்றைய சிறு சபையில் 50%, 60%, 70% குறைகிற காரணம் என்னவென்றால் பேரளவிலான சபைகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. பேரளவிலான சுவிசேஷ இயக்கங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையில் இருக்கிறது. பேரளவிலான மிஷனரி ஸ்தாபனங்கள் அந்தி கிறிஸ்துவ ஆளுகையில் இருக்கிறது. இவைகள் மூலமாக உருவாகிறவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை, அவர்கள் பொல்லாங்கனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களில் பார்க்க முடியவில்லை, சாட்சி என்பதை பார்க்க முடியவில்லை. ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கும் பொழுது இன்றைக்கி வல்லமை என்ற ஒன்று, அதாவது ஜனங்கள் தங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு தங்களால் நிற்க முடியாத, தங்களால் கட்டுப்படுத்த முடியாத, தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒரு விசையை உணர்கிற அனுபவமாக இருக்கிறது. அதனை குறித்த ஒரு வாஞ்சியின் தேட்டம் அதிகமாக கொண்டது. எங்கும் பார்த்தாலும் பெரும்பாலான ஊழியக்காரர்கள் கைகளை காட்டுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள், புதிய அபிஷேகம் என்று சொல்லுகிறார்கள். தங்களிடத்திலிருந்து ஒரு அக்கினி, ஒரு வல்லமை புறப்படுவதை காண்பிக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த உலகத்தில் நடைபெறுகிற காரியமாக இருக்கிற அப்படின்னாலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருடன் ஊருக்குள்ளே பல இடங்களில் திருடிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஜனங்களெல்லாம் அந்த ஊருடைய வாசலில் காத்து கிடக்கிறார்கள். ஏதோ திருடன் வரப்போகிறான், ஆனால் புகுந்திருக்கிறான் திருடன். அதுபோல் தான் இன்றைக்கு அநேகர் அடையாளங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்தி கிறிஸ்து இப்படி வருவான், அப்படி வருவான், இந்த தோற்றத்தில் வருவான், அதை செய்வான்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக உலகியல் சார்ந்த ஒரு அந்தி கிறிஸ்துவை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆன்மீக சூழல்களை அந்தி கிறிஸ்து புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறான். எனவே இதன் மத்தியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு பேரளவில் இருக்கிற அப்படின்னாலே உண்மையான கிறிஸ்தவ பிரசன்னத்தை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. எனவே இங்கு அங்கு என்று தேவனுக்கென்று ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள இயன்றவளாக இருக்கிறார்கள். இவைகளை நாமும் அடையாளப்படுத்தி கொள்ள இயன்றவளாக இருக்க வேண்டும். எல்லா சபைகளும்
கிறிஸ்துவினுடைய சரீரமாக இயங்கிறது எண்ணிவிடக்கூடாது. எல்லா ஊழிய ஸ்தாபனங்களும் கர்த்தரால் நடத்தப்படுகிறது எண்ணிவிடக்கூடாது. பகுத்தறிவோடு செயல்பட வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். அதனுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இன்றை பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் மாய்மாலம் என்பது மறைமுகமாக இருந்தது. ஊழியர்கள் வித்தியாசமான முறையில் நேரடியாக மக்களிடத்தில் தவறான காரியங்களை போதிக்காமல் உபதேசிக்காமல் மறைமுகமாக செய்தார்கள். அதாவது அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் முற்காலங்களிலே மறைமுகமாக இருந்தது, இப்பொழுது வெளியரங்கமாகிவிட்டது. அவரவர்கள் தோன்றுகிறதை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஒரு காலத்தில் ஆடம்பரம் என்பது பாவமாக இருந்தது. இப்பொழுது பாருங்கள், ஊழியர்களே ஆடம்பரங்களுக்கு முதன்மையான அடையாளங்களாக இருக்கிறார்கள். சினிமா துறையிலே நடைபெறுவது போன்ற காரியங்கள் இன்றைய திருச்சபையில் நடைபெறுகிறது. அவரவர்கள் விரும்புகிற விதமான ஆன்மீகத்தை துணிந்து பேசுகிறார்கள். சத்திய அடிப்படையற்ற காரியங்களை அவர்கள் வெட்கமில்லாமல், அதாவது பயமில்லாமல் பேசுகிறார். தேவ பயம் என்பது இன்றைக்கு ஊழியக்காரத்தில் இல்லை. பெரிய ஊழியக்காரர்களை தங்களை காண்பிக்கிறார்கள். கர்த்தருடைய பெயரை சர்வசாதாரணமாக பொய் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை சர்வசாதாரணமாக பொய் சொல்லுகிறார்கள். இவை எல்லாவற்றினுடைய அடிப்படை அடையாளம் என்னவென்றால், இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய அதிகபட்சமான ஆளுகையின் காரியங்கள். நாம் என்னைக்கோ ஒரு நாள் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், அவன் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ராஜாவாக இருப்பான், அவன் ஒரு கரன்சி எல்லாருமே கொண்டு வருவான், அவன் ஒரு முத்திரை போடுவான். இந்த மாதிரியே கதைகளை கேட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை இருக்கதை அறியாமல் இருக்கிறோம். இன்றைய கிறிஸ்தவ சூழல்கள், கிறிஸ்தவ சபை சூழல்கள் பேரளவில் ஒரு போலியான கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதன் மத்தியிலே கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் அதற்கேற்ற எச்சரிப்புணர்வுடன் உண்மையான அனுபவம் சார்ந்து போலிகளை அடையாளம் கண்டுகொள்வதற்கு இயன்றவளாக இருந்து தங்களை கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக காத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே எது உண்மையான கிறிஸ்தவம், எது உண்மையான கிறிஸ்தவ போதனை, எது உண்மையான கிறிஸ்தவ உபதேசம் என்று தெரிய முடியாத அளவிற்கு ஒரு காலத்தில் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த நியாயாதிபதி காலத்தில் மக்களுக்கு ராஜா கிடையாது. அவரவர்கள் தங்கள் விருப்பப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல் தான் இன்றைக்கு அவரவர்களுக்கு ஒரு போதனை, அது வேத அடிப்படையை சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவையில்லை. ஜனங்களும் கேள்வி கேட்கவில்லை. திருச்சபைகளிலே போதகர்கள் எதை வேண்டுமானாலும் போதிக்கிறார்கள். எவ்வளவு ஆடம்பரமான காரியங்களையும் அவள் ஆசீர்வாதமான காரியங்களும் போதிக்கிறார்கள். திருச்சபைகள் இன்றைக்கு செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், டாம்பிகம், பகட்டு இவைகள் தான் முதலிடத்தில் வைக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் ஆசீர்வாதம் காட்டப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நடைபெறுகிறது. எச்சரிக்கையாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வரப்புகிறான் என்று எங்கேயும் உற்று பார்த்து கொண்டிருக்க நிலைமைக்கு பதிலாக இன்றைக்கு கிறிஸ்தவ சூழல்களிலே, ஆவிக்குரிய மண்டலங்களிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நடைபெறுகிறதை புரிந்து கொண்டு போலியான கிறிஸ்தவத்தை நாம் அடையாளம் காண வேண்டும். போலியான ஊழியக்காரர்களை அடையாளம் காண வேண்டும். போலியான சபைகளை நாம் அடையாளம் காண வேண்டும். இவைகளுக்கு மத்தியிலே உண்மை அடையாளங்களை உடையவர்கள் தங்களுடைய உண்மை அடையாளங்களை காத்துக்கொள்வதற்கு கிறிஸ்துவனோடு உள்ள தனிப்பட்ட உறவின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக தங்களை கர்த்தர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரப்போகிறான் என்று காத்து கொண்டிருப்பதல்ல. அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்திலே சொன்ன விதமாக, இப்பொழுதே அந்த ஆவி இங்கே இருக்கிறது, அந்த அந்தி கிறிஸ்து இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறான். புரிந்து கொள்ளும், அந்தி கிறிஸ்துனுடைய செயல்பாடு செக்குலர் வேர்ல்ட் அல்ல, ஆவிக்குரிய உலகத்தில் தான் அதி தீவிரமாக இருக்கும். அதை புரிந்து கொள்வோம், எச்சரிக்கையாக இருப்போம். கடைசி காலங்களிலே தேவன் தாமே நமக்கு அதற்கேற்ற விழிப்புணர்வை தந்து நம்மை வழி நடத்துவாராக.